நீங்க சொன்ன ஏரியால அதே காலகட்டத்துல வாழ்ந்த மொத்த தேன்மொழியும் நாங்க கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்திருக்கோம். நீங்க அவங்க எல்லாரையும் பார்த்து உங்க தேன்மொழி யாருன்னு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அவங்கள பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம். என்ன மாப்பிள, எல்லா தேன்மொழியும் வர சொல்லிட்டா? மாட்டிக்கிட்டடி வாங்கினே. ஐயோ பரதேசி பயலே, செருப்பாளி வாங்க போற நீ இப்போ. தேன்மொழி தான் கப்சா மேட்டுன்னு தெரியல. அப்புறம் ஏன்டா நான் எவ்வளவோ சொன்ன மாப்பிள, ஆனா வேதாஜி தான் லேட்டஸ்ட் கரன்சியா தர்றேன்னு சொன்னாங்க. அதனாலதான் எல்லாரையும் சட்டை பண்ணி கூட்டு வந்தேன் மாப்பிள. என்னாச்சு? ஒண்ணு இல்ல, சும்மா. அதாவது இப்ப தேன்மொழி எப்படி இருப்பான்னு சொல்லி மாப்பிள்ளை கேட்டுக்கிட்டு இருக்கான். அவ்வளவு ஆர்வமா இருக்கா என் செல்லக்குட்டி. ஓ, கவலை எடுத்துட்டியா? பஞ்சு, வேற என்ன சொல்லுங்க வேதாஜி. தேன்மொழிய வர சொல்லலாமா? ஆமா ஆமா, அதுக்கு தானே நம்ம எல்லாம் வந்திருக்கோம். நான் கோர்ட்டு தவாலி மாதிரி ஒவ்வொருத்தரையா கூப்பிடுறேன். மாப்பிள்ளைய அவனுக்கு பிடிச்ச தேன்மொழிய செலக்ட் பண்ணிட்டோம். எது? இல்ல இல்ல, அவனோட தேன்மொழி யாருங்கிறத அவனே பாத்துக்கிட்டோம். வர சொல்லுங்க. தேன்மொழி நம்பர் 1, தேன்மொழி நம்பர் 1, தேன்மொழி நம்பர் 1. பாருங்க. மாப்பிள, எப்படி இருக்கு இந்த தேன்மொழி? இவங்க தான் உங்க தேன்மொழியா? வெல்கம் தேன்மொழி நம்பர் 1. இங்க யாருங்க நாகராஜ்? யாருங்க? ஏ, என்னாச்சு? என்ன ஆச்சா? ஏதோ நானும் அவனும் லவ் பண்றோன்னு கதையா சொல்லிட்டு இருக்கீங்களாமே. இங்க பாருங்க, எனக்கு எந்த நாகராஜையும் தெரியாது. நான் யாரையும் லவ் பண்ணவும் கிடையாது. சும்மா வந்து டிஸ்டர்ப் பண்ணீங்க, அவ்வளவுதான் உங்களுக்குலாம். ஏற்கனவே எனக்கும் என் பாய் ஃப்ரெண்டுக்கும் இதால ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அவன் என்ன பிரேக்கப் பண்ணிட்டான். மரியாதையா வந்து சேர்த்து வைங்க. சரிதா சரிதா, ரொம்ப ஊழையிடாத. புள்ள பயப்படதா இல்லையா? உன் பிரச்சனைய அப்புறமா டீல் பண்ணுவோம். இப்ப சத்த நேரத்துக்கு அங்கிட்டு போய் உட்காருத்தா. போ போத்தா போ. வருத்தப்படாத மாப்ள. தேன்மொழி நம்பர் 2, தேன்மொழி நம்பர் 2, தேன்மொழி நம்பர் 2. ஒருவேளை இவங்க தான் அந்த தேன்மொழியா இருக்குமோ? ஏய் நாகராஜ், என்ன ஆளே மாறிட்ட? எப்படி இருக்க? என்ன பீச் போலாமா, இல்ல ஹோட்டல் பார்க், இல்ல வேற எங்கயாவது போலாமா? இது வேற மாதிரி போல இருக்கே. நல்ல வேலை இவங்களும் தேன்மொழி இல்ல. என்ன நாகராஜ், எங்க போலான்னு சொல்லுங்க. சுடுகாடிதான் வந்து நீ போ. ஏமா, நீ அப்படி போய் நில்லு. நான் சொல்றேன் எங்க போலான்னு. நமக்கு தெரியாம போச்சு. பை. அடிக்காத மாப்பிள, இரு மாப்பிள. தேன்மொழி நம்பர் 3, தேன்மொழி நம்பர் 3, தேன்மொழி நம்பர் 3. இவங்க தேன்மொழியா இருக்குமோ? இவர்கிட்ட எந்த ரியாக்ஷனும் இல்லையே. வணக்கம் சார். வணக்கம். எனக்கு வயசு 26, இன்னும் கல்யாணம் ஆகல. இது வரைக்கும் யாரும் என்ன லவ் பண்ணல. நாகராஜ்னு ஒருத்தர் என்ன லவ் பண்றதா கேள்விப்பட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டேன் சார். அவர் யாருன்னு சொன்னீங்கன்னா அவர்கிட்ட நான் ப்ரப்போஸ் பண்ணி அவரை ஏத்துக்குவேன். அவர் எங்க இருக்காரு? அவர் இங்கதான் இருக்காரு. நீங்க தெரிஞ்சுக்கிற நாகராஜ் அங்க தூணுக்கு பின்னாடி மஞ்சா சக்கா போட்டு கருப்பு கண்ணாடி மாட்டுங்கிறாரு. நீங்க அப்படியே போய் லபக்கன்னு புடிச்சுக்கோங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். நாகராஜ், நாகராஜ். அப்ப இதுவும் இல்லையா மாப்பிள? சரி மாப்பிள, நம்பர் 4 கூப்பிடுறேன். தேன்மொழி நம்பர் 4, தேன்மொழி நம்பர் 4, தேன்மொழி நம்பர் 4. எவனா அவன் நாகராஜ்? ஐயோ, ஏய், எனக்கு இன்னைக்கு 2 ஒன்று தெரிஞ்சாவணுண்டி. நான் உசுரோடு இருக்கும்போது உனக்கு லவ் அடி கேக்குது. லவ் இவங்க தேன்மொழியா? வாய்ப்பே இல்ல.
வாடி. டேய் இங்க யாரா நாகராஜ்? நான் நாகராஜ் இல்லங்க. டேய் அவன் என்னமோ என் பொண்டாட்டி லவ் பண்றானடா. அவர் இங்க இருக்காரு மாப்ள. அண்ணே நாங்க 2 பேருமே நாகராஜ் இல்லண்ணே. நானும் இவரும் லவ் மேரேஜ் தான் சார். ஆனா கல்யாணம் ஆன நாள்ல இருந்து எங்களுக்குள்ள சண்டையே வந்ததில்ல சார். ஆனா இன்னைக்கு நாகராஜால என் வாழ்க்கை. எங்கடா இருக்க அந்த நாகராஜ்? அவனை உண்டு இல்லாம பண்ணிடுவேன். சார் சார் பொறுமை பொறுமை. ஆக்சுவலா நாங்க ஒரு தேன்மொழியை தேடி வந்தோம். அது உங்க வைஃப் இல்ல சார். நீங்க கோவப்படாதீங்க. ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சாரி சார். சாரி மேடம் ப்ளீஸா. ஏய் இந்த பொண்ணு சொல்றதால உங்களை சும்மா விடுறா. கனகராஜ் நான் உசுரோட இருக்கும்போது நாகராஜ் வாடி. நல்ல பேரு போமா. என்ன பஞ்சு இப்படி பண்ணிட்டீங்க? சாரி வேதாஜி. மொத்த உருப்படியும் தூக்குனதுல ஜஸ்ட் ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. என்னங்க பண்ணிக்கிறீங்க புரியல. இல்லங்க உங்க தேன்மொழியை கண்டுபிடிக்கிறதுக்காக தான். நாங்க எப்ப போது தேன்மொழி வீட்ல விட்டு இருக்க அதே சொல்லுங்கறியா? நாங்க தேன்மொழி நானா தேன்மொழி மந்திரம் பார்த்தா விடவே மாட்டேங்கிறீங்க. ஞாபகத்துல இருக்கிறீங்க. ஹலோ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. தேன்மொழின்ற சாப்டர் என் வாழ்க்கையில முடிஞ்சிச்சு. அவள்தான் கத்தம் புரியுதா? என்னத்துக்கு நீ அவளை பத்தி என்னத்துக்கு நினைக்கணும்னு கேக்குறேன். அவ என்னை விட்டு போனால பத்தி நான் ஏன் நினைக்கணும்? நான் நினைக்க மாட்டேன். அவள்தான் நான் லைஃப்ல அத்த கட்டத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறேங்க. தயவுசெய்து கெத்துறாதீங்க. புரிஞ்சுக்கோங்க. இன்னொரு வாட்டி தேன்மொழி மான்மொழி மயில்மொழி பேசினா சத்தியமா சொல்ல காண்டாயிடுவேன். முடிஞ்சு போச்சுங்க. ஐபிடி கேம் ஓவரு. எல்லாம் ஓவரு. இப்ப அவளே நேர்ல வந்தாலும் அம்மா தாயே நீ கிளம்பி காத்தணும் நம்மளும் போயினே இருப்பேன். புரியுதா? நாமளே தேன்மொழியும் ஒரு கப்சா விட்டா இன்னும் இவங்க அத்தை பூச்சி தூங்கி நிற்கிறாங்க. நான் சொன்ன உங்களுக்கு புரிஞ்சுதா? இனிமேல் தேன்மொழி பத்தி நீ பேசவே கூடாது. என் லைஃப்ல அப்படி ஒரு ஆளே கிடையாது. நான் மறந்துட்டேன். பை. அப்போ இனிமே தேன்மொழியை அவர் நினைக்கவே மாட்டாரு. ஆமா உனக்கு மட்டும் ஏன் வயிறு வளராம இருக்கு? சீக்கிரத்துல உனக்கும் வயிறு வளர்ந்துடும். ஆமா வளரும். அவர்கிட்ட உண்மையையும் சொல்ல முடியல. அதே நேரத்துல இந்த விஷயத்தை சமாளிக்கவும் முடியல. அவர் வேற வயிறு ஏன் இன்னும் வளரலன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப என்ன பண்றது? வேற வழி இல்ல. அம்மா கிட்டயே எப்படி சமாளிக்கிறதுன்னு கேட்க வேண்டியதான். அஜிஜிஜிஜோ ஒரு வேலை செய்ய விட மாட்டாங்க. கல்பனா இப்ப இவ எதுக்கு நமக்கு போன் பண்றா? இவளுக்கும் நமக்கு தான் ஒட்டு இல்ல உறவு இல்லன்னு ஆயிப்போச்சே. சரி என்னன்னு கேட்டு பாப்போம். அம்மா நீங்கள் டயல் செய்த எண்ணை சரி பார்க்கவும். மா நான் கல்பனா பேசுறேன். அதாம்மா தெரியத்தனமா நீ எனக்கு போன் பண்ணிருப்ப. அதனால நீ யாருக்கு பண்ணணும்னு நினைச்சியோ அந்த நம்பரை கொஞ்சம் சரி பார்த்துக்கோ. மா இப்படி எல்லாம் பேசாதமா. நான் உனக்கு தான் கால் பண்ணிருக்கேன். இங்க வரா நல்லவளா மாறின கல்பனா எனக்கு போன் பண்ணிருக்காளா? என்ன ஆச்சரியமாப்பா. உனக்கும் எனக்கும் தான் எந்த ஒட்டும் இல்ல உறவும் இல்லன்னு சொல்லி அன்னைக்கு என்ன அடிச்சு வெளுத்து அனுப்புனல. அப்புறம் இப்ப எதுக்கு எனக்கு போன் பண்ணிட்டு இருக்க? மா தயவு செஞ்சு குத்தி காட்டி பேசாதமா. நான் சொல்றத கொஞ்சம் கேளு. இப்ப நீ அம்பியா பேசுறியா இல்லனா அண்ணியனா பேசுறியா? அப்படின்னா அதான் சுந்தரோட பொண்டாட்டியா பேசுறியா இல்ல சிவகாமியோட பொண்ணா பேசுறியான்னு கேட்டேன். ஏன்னா தெரிஞ்சாதான் அதுக்கு தகுந்த மாதிரி நான் பதில் சொல்ல முடியும். என்ன கேட்ட கேள்விக்கு பதிலே காணோம்? நான் சுந்தரோட மனைவியா தான் பேசுறேம்மா. ஓ அப்ப திருந்தின கல்பனாவா பேசுற? சரி என்ன விஷயம் சொல்லு. அம்மா ஒரு சின்ன உதவி. அதான பார்த்தேன்.
சோழியம் குடுமி சும்மா ஆடாதுன்னு பெரியவங்க சும்மாவா சொல்லி வச்சாங்க. அன்னைக்கு என்ன அந்த அடி அடிச்சு துரத்திட்டு இப்ப உதவின்னு ஒண்ணு மட்டும் அம்மா ஞாபகம் வருதாக்கும். சரி, என்ன விஷயம் சொல்லு. அம்மா, நான் இப்ப பெரிய பிரச்சனையில இருக்கேன். பிரச்சனையா? என்ன பிரச்சனை? நான் கர்ப்பமா இருக்கேன்னு பொய் சொன்னோம்ல. திருத்தம், அந்த பொய்ய நான் சொல்லல, நீ தான் சொன்ன. மா, நீ சொல்லிதானே நான் அந்த பொய்ய சொன்னேன். இந்த பாரு, நீ தான் இப்ப நல்லவளா மாறிட்டல. உன் புருஷனை பார்த்து ஏங்க நான் உங்களை ஏமாத்திட்டேங்க, நான் கர்ப்பமா இருக்கேன்னு உங்ககிட்ட போய் சொல்லிட்டேன் அப்படின்னு உண்மையை சொல்லி அப்புறம் ஒரு மாதிரி மன்னிப்பு கேட்டுடு. மா, இந்த பாரு, மாறணும்னு முடிவு பண்ணிட்டல, 100% நல்லவளா மாறிட வேண்டியதானே. எதுக்கு இந்த விஷயத்துல மட்டும் இன்னும் நாடகம் போட்டுட்டு இருக்க? மா, சத்தியமா சொல்றேன், அவர்கிட்ட இந்த உண்மையை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அப்படி உண்மையை சொன்னா என்னை வீட்டை விட்டு வெளியில அனுப்பிடுவாரோன்னு எனக்கு பயமா இருக்கு. நான் இப்ப பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு முழிக்கிறேம்மா. எனக்கு ஏதாச்சும் உதவி பண்ணுமா ப்ளீஸ். சரி, விஷயத்துக்கு வா. நேத்து கடையில கர்ப்பமா இருக்கிற அவரோட ஃப்ரெண்டு ஒய்ஃப பாத்துட்டு வந்திருக்காரு. வீட்டுக்கு வந்தவரு என்கிட்ட வந்து, உனக்கு ஏன் இன்னும் வயிறு வளராம இருக்கு, எந்த மாசம் அதே மாதிரி வயிறு பெருசாகும் அப்படின்னு கேள்வியா கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியலம்மா. அட்ரஸ் அக்கன்னா உன் புருஷன் கிட்ட நல்லா மாட்டினியா. என்னமோ எனக்கு அந்த குடும்பம் தான் ரொம்ப முக்கியம் அப்படி இப்படின்னு டயலாக் குட்டிய. இப்ப என்ன பண்ண போற? தயவு செஞ்சு என்னை குத்தி காட்டி காயப்படுத்தாதம்மா. எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. அவர்கிட்ட உண்மையை சொல்ல எனக்கு இப்ப தைரியம் இல்ல. அதே நேரத்துல என்ன காப்பாத்திக்கிறதுக்காக நான் சொன்ன பொய்யையும் நான் காப்பாத்தியே ஆகணும். அதுக்கு நீதாமே எனக்கு உதவி பண்ணணும். சரி, நான் என்ன பண்ணணும்? நான் கர்ப்பமா இருக்கிற மாதிரி எனக்கு வயிறு பெருசா தெரியணும். அதே சமயத்துல அவரையும் நான் சமாளிக்கணும். அதுக்கு நீதான் ஒரு நல்ல ஐடியா சொல்லி என்னை காப்பாத்தணுமா ப்ளீஸ்மா. பெத்த மன பித்து, பிள்ளை மன கல்லுன்னு வாங்க. நீ கல்லாவே இருந்துட்டு போ. நீ ஒரு கஷ்டத்துல இருக்கும்போது நான் மட்டும் எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? இதுக்கு நானே ஒரு வழி சொல்றேன், கொஞ்சம் இரு. இது பாரு கல்பனா, அம்மா சொல்றத நல்லா கேட்டுக்கோ. அதுபடி நடந்தேன்னா உன் மேல யாருக்கு எந்த சந்தேகமும் வராது. என்னம்மா? நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. அம்மா, இது சரியா வருமா? அட நீ வேற, இந்த சினிமா டிவில எல்லாம் நடிகைகள் கர்ப்பமா நடிக்கிறாங்களே, அவங்க எல்லாம் என்ன நிஜமா கர்ப்பமாயிட்ட நடிக்கிறாங்க? இந்த மாதிரி துணி மூட்டையை வயிற்றுல கட்டிட்டு தான் நடிக்கிறாங்க. அதே மாதிரி நீயும் ஃபாலோ பண்ணிட்டு கரெக்டா போயிடும். அதெல்லாம் சரிதாம்மா. மத்தவங்க கிட்ட கூட நான் அந்த மாதிரி நடிச்சிடலாம், ஆனா அவர்கிட்ட எப்படி? ஐயோ, ஆமால. என்னம்மா இப்படி ஒரு விஷயத்த சொல்லி ஏன் வயிற்றுல புளிய கரைக்கிற? வயிற்ற தொட்டு பாக்குறேன்னு வாரு, காதை வச்சு கேக்குறேன்னு வாரு. நம்ம பாட்டுக்கு துணி மூட்டையை வச்சு கட்டிக்கிட்டு மாட்டிக்கிட்டோம்னா இப்ப என்ன பண்றது? கல்பனா, அதுக்கு ஒரு ஐடியா கண்டுபிடிச்சிட்டேன். பாரு, உன் புருஷன் ராத்திரி வீட்டுக்கு வரும்போது சரி, எப்பெல்லாம் ஒரு வீட்டுல இருந்தாலும் சரி, அந்த நேரத்துல எல்லாம் நீ நைட்டே போட்டுக்கோ. அப்புறம் கர்ப்பமா இருக்கிற பொண்ணுங்களுக்கு சில அலர்ஜி இருக்குன்னு சொல்லுவாங்க. அதாண்டி, சத்தமா பாட்டு கேட்டா பிடிக்காது, சத்தமா பேசினா பிடிக்காது, ஒரு சிலருக்கு தொட்டா கூட பிடிக்காது. அந்த மாதிரி நீ என்ன பண்ணு, தொட்டா உடம்பு கூசுதுன்னு ஒரு அலர்ஜியை உண்டு பண்ணிடு. அதுக்கப்புறம் உன் புருஷன் உன்கிட்டே வரமாட்டாரு, நீயும் ஈஸியா சமாளிச்சிடலாம். எப்படி? என்னடி அமைதியா இருக்க? சரிம்மா, நான் பண்ணி பாக்குறேன். ரொம்ப தேங்க்ஸ்மா. அப்புறம் கல்பனா, இந்த பாரு, அம்மா சொல்றத கொஞ்சம் கேளுடி. நீ நல்லவளா இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. நீ பழைய கல்பனாவா மாறினாதான் மொத்த சாம்ராஜ்யத்தையும். ஹலோ, அவளுக்கு தேவையான விஷயம் கிடைச்ச உடனே போனை கட் பண்ணிட்டா. என்ன பண்றது? புருஷன்கிட்ட மாட்டிக்காம இருந்தாலும் சரி. என்னை மன்னிச்சிடுங்க. என்னை காப்பாத்திக்கிறதுக்காக நான் சொன்ன பொய்யையும் காப்பாத்தி ஆகணும். எனக்கு வர வழி தெரியல.
ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. என்னாச்சு? ஐயோ, பாடாவதி சைக்கிள் 12வது பஞ்சர். ஒரே ஒரு பாட்டு தானே பாடுனேன், அது உனக்கு பொறுக்கலையா? ஏன் கடவுளே ஏன்? சத்திய சோதனை. வாரம் வெள்ளிக்கிழமை நவகிரகத்துக்கு விளக்கு போட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும்னு ஜோசியக்காரன் சொன்னான். விளக்கேத்த போகும்போதே இப்படி பஞ்சர் ஆயிடுச்சே. நமக்கெல்லாம் ஒரு நல்ல வழியே பிறக்காத போல் இருக்கு. நம்ம வாழ்க்கையில நம்மளை கரை சேர்த்தி வர்றதுக்கு யாருமே இல்லையா? என்ன இது? மனசுக்குள்ள ஒரு மலையாள பாட்டு கேக்குது. ஓ, எந்த பஞ்சு? பஞ்சரோ? அடடடடடடா, கவிதை கவிதை. என்ன கவிதை? இதோ இப்ப சொன்னீங்களே பஞ்சு பஞ்சரோ, அதுதான் கவிதை. பாத்தீங்களா, இப்போ உங்க சிரிப்பு கூட கவிதை மாதிரியே இருக்கு. சரி, என்ன இங்க நின்னுட்டு இருக்கீங்க? கோயிலுக்கு போலான்னு வந்தங்க. கோவிலுக்கா? அட ஆமாங்க, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நவகிரகத்துக்கு விளக்கு போட்டினா உன் வாழ்க்கை பிரகாசமா இருக்கும் தம்பி அப்படின்னு ஒரு ஜோசியக்காரன் சொன்னான். அதுக்கு தாங்க போலான்னு வந்துகிட்டு இருந்தேன். என் நேரம் தான் என் கூடவே வருது. இந்த பாருங்க, டயர் பஞ்சரா போச்சு. ஓ, பக்கத்துல எங்கேயும் பஞ்சர் கடை வேற இல்லைங்க. நல்ல நேரம் முடியறதுக்கு இன்னும் 10 நிமிஷம் தாங்க இருக்கு. அதுக்குள்ளேயும் போய் விளக்கு போடலான்னு பார்த்தா எங்க எல்லாம் என் தலை எழுத்துங்க. அவ்வளவுதான். நீங்களும் கோவிலுக்கு தான் போறீங்களா? நீங்களும் மாவா? அப்ப நீங்களும் கோயிலுக்கு தான் போறீங்களா? ஆமா, விளக்கேத்துறதுக்கு தான் நானும் கோவிலுக்கு போறேன். மஞ்சு, நம்ம வேவ் லென்த் பாத்தீங்களா? மஞ்சு, இஃப் யூ டோன்ட் மைண்ட், உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா லிஃப்ட் தர முடியுமான்னு கேக்குறீங்க அதானே? அதுக்கே எவ்வளவு தயங்குறீங்க? ஏறிக்கோ ஏறிக்கோ. என்னது? வண்டியில ஏறிக்கோங்கன்னு சொன்னேன். நிஜமாவா சொல்றீங்க? ஆமா பஞ்சு, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள விளக்கேத்தணும்ல. ஆமாமா, விளக்கேத்தணும். இது என்ன பண்றது? ஜவால கிரி 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 போ. சிம்பிள் மேஜிக். போய்க்கோ எந்த பொண்ணு மோளே. ஏன் நிப்பாட்டிட்டீங்க? கோவில் வந்துருச்சு. அதுக்குள்ளயா? என்னது? ஒண்ணுல, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள கோயிலுக்குள்ள போய் விளக்கேத்துவோம். வாங்க வாங்க, திஸ் இஸ் a famous temple. கொடுங்க கொடுங்க. ஏத்துங்க. பாத்தீங்களா, விளக்கேத்தலான்னு கிளம்பி வந்தேன், சைக்கிள் பஞ்சர் ஆச்சு. இப்ப காத்து சதி பண்ணுது. ஏங்க, இத்தனை விளக்கு எரியுதே, ஏன் விளக்கு மட்டும் எரியுதான்னு பாத்தீங்களா? எனக்கு நல்ல நேரமே வாழ்க்கையில வராதுங்க. அது வராதுங்க, வரவே வராது. முருக ரொம்ப சோதிக்கிறாங்க. மறுபடியுமா? உங்க ஆசை எங்க எடுப்பானே.
மறுபடியும் ஏத்துறேன். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. ஆ? மனசுதான் எல்லாத்துக்குமே காரணம். நல்லதே நினைச்சா நல்லதுதான் நடக்கும். பஞ்சு, மஞ்சு, நீங்க ஒரு விஷயம் யோசிச்சீங்களா? நான் பல விஷயம் யோசிச்சு பாக்குறேன். நீங்க எதை கேக்குறீங்க? ஐயடா, அது ஒண்ணும் இல்ல. ஆ, நம்ம ஃப்ரெண்ட்ஸோட லைஃப பத்தி யோசிச்சு பாத்தீங்களா? நம்ம ஃப்ரெண்ட்ஸா? யாருங்க அது? என்னங்க இப்படி கேக்குறீங்க? வேதவல்லியும் நாகராஜையும் தான் சொல்றேன். ஓ, ஆமால, அவங்க நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் இல்ல? சரி சரி, சொல்லுங்க சொல்லுங்க, மேல சொல்லுங்க, மேல சொல்லுங்க. அவங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆகியும் தாமரை இலை மேல இருக்கிற தண்ணி மாதிரி இருக்காங்க. அதனாலதான் கேட்டேன், அவங்கள பத்தி நினைச்சீங்களான்னு. நானும் பல தடவை யோசிச்சுட்டேங்க. ஆனா என்ன பண்றது, நம்மளாலையும் ஒண்ணும் பண்ண முடியல. விதி போற வழின்னு விடுங்க. அப்படியெல்லாம் விட முடியாது. அவங்க 2 பேரையும் நாம தான் ஒண்ணு சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் ஒன்னா சேரணுமா? என்னது? இல்ல, அது வந்து நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி 24 மணி நேரமும் ஒன்னா உட்கார்ந்து யோசிச்சா ஈஸியா நாம சேர்ந்துடலான்னு சேர்த்து வச்சிடலான்னு சொன்னேன். ஆனா பஞ்சு, நம்ம தான் ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம்ல. நெசமாவா சொல்றீங்க? ஆமா. நீங்க சொன்னா சரியா தாங்க இருக்கும். சரிங்க சரிங்க. சரி, நாகராஜையும் வேதவல்லியும் ஒன்னா சேர்த்து வைக்கணும். அதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்க. நானா? ஆமா, நாகராஜ் உங்களை பத்தி நிறைய சொல்லிருக்காரு. நீங்க பெரிய ஐடியா மணியாமே. அப்படியா சொன்னா? ப்ளீஸ் பஞ்சு, ஏதாவது ஒரு ஐடியா கொடுங்களேன். நம்ம நண்பன் நாகராஜே நம்மளை பத்தி பயங்கரமா பில்டப் கொடுத்துருக்கான். பஞ்சாயத்து இதுக்காகவே ஒரு ஐடியாவை யோசிச்சாகணும்டா. இந்த நேரம் பார்த்து எந்த ஐடியாவும் வர மாட்டேங்குது. ஐடியா என்ன? 2 நாள் கழிச்சு நீங்க நாகராஜ் வீட்டுக்கு வாங்க. ஓகே. நானும் அங்க வரேன். நாகராஜ் உட்கார்ந்திருக்க இடத்துக்கு பக்கத்துல எண்ணெய ஃபுல்லா ஊத்தி வச்சிடுறேன். நீங்க வேதவள்ளி அப்படின்னு கூப்பிடுங்க. அவங்க என்ன மஞ்சு அப்படின்னு ஓடி வருவாங்க. அந்த வேகத்திலேயே அவங்க படார்னு அந்த எண்ணெயில காலை வச்சிருவாங்க. வலிக்கு அப்படின்னு விழுக போவாங்க. அந்த நேரம் பார்த்து நாகராஜ் அவங்கள அப்படியே பிடிச்சிருவான். அப்புறம் என்ன, டச்சிங் டச்சிங், லுக்கிங் லுக்கிங், நம்தன நம்தனா, அட போங்க. அப்புறம் லவ் தானாவே ஸ்டார்ட் ஆயிடும். எப்படி ஐடியா? ஆனா விழும்போது ஒருவேளை நாகராஜ் வேதவல்லிய பிடிக்கலன்னா? பிடிக்கலன்னா என்ன ஆகும்? வேதவல்லிக்கு மெடுல ஆப்ளாங்கேட்டால அடிதான். அதெல்லாம் ரொம்ப ரிஸ்க் பஞ்சு. வேற ஏதாவது ஈஸியா ஒரு ஐடியா சொல்லுங்களேன். வேற என்ன பண்ணலாம்? ஐடியா சொல்லுங்க. அத இப்ப சொல்ல முடியாது, சஸ்பென்ஸ். 2 நாள் கழிச்சு நாகராஜ் வீட்டுக்கு வந்துருங்க, அங்க சொல்றேன். ஓகே. இந்த ஐடியாவை அங்க எக்ஸிக்யூட் பண்ணி அவங்க 2 பேருக்கும் நடுவுல இருக்கிற லவ்வ எப்படி வெளியில கொண்டு வரேன்னு மட்டும் பாருங்க. டன். டிங். என்ன பாக்குறீங்க? கை கொடுங்க. மஞ்சு கையை தொடறதுக்கு நல்ல சான்ஸ்டா பஞ்சு. யோசிக்காத, படார்னு கொடுத்துரு.